அனைவருக்கும் வணக்கம். மிக வலுவாக சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறாருங்க சுக்கிரன். எனவே கஷ்டம் நீங்கி நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் உறுதியாக என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீட்டில் இருந்து விலகி சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறாருங்க. குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் இருந்து விலகி சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்குள் நுழைகிறார். சுக்கிரனுக்கு குரு பகவான் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருந்தாலும் கூட குரு சுக்கிரனை பகை கிரகமாக தான் இருக்கிறார். எனவே அங்கு இருப்பதை விட சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதில் உங்கள் ராசி இருக்கிறதா என்று பாருங்கள். பொதுவாகவே சுக்கிரன் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் மனித வாழ்வை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்று சொன்னால் அது நிச்சயமாக சுக்கிரன் என்று சொல்லிவிட முடியும். என்றால் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம் போன்ற அனைத்தையும் தன்னிகரற்ற வகையில் சிறப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது சுக்கிரன் தான். என்றால் சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்படிப்பட்டவரின் அருள் இல்லை என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பல சிரமங்களை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்டவர் பொதுவாக குருவின் ஆட்சி வீட்டில் இருப்பதை காட்டிலும் சனியின் ஆட்சி வீட்டில் மகர ராசிக்குள் நுழைந்திருப்பதால் பல நல்ல மாற்றங்களை அனைத்து ராசிக்காரர்களுக்குமே உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பார். இருந்தாலும் கூட இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட அதிக நன்மைகளை இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனது சஞ்சார அமைப்பின்படி 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் விளம்பரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்க போகிறார். சுக்கிரன் மட்டுமல்ல, அங்கு செவ்வாயும் உச்சபலம் பெற்றிருக்கிறார். எனவேதான் அதிரடியான மாற்றம் விரைவாக அனைவருக்கும் கிடைக்கும் என்றாலும் கூட சற்று கூடுதலாக இந்த 6 ராசிக்காரர்களுக்கு அமோகமாக நிச்சயமாக உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது 2ஆம் இடமாகிய தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் சிறப்பான லாபத்தை பெற்று தருகிறாருங்க. ஏனென்றால் தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் மீன ராசிக்கும், தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் தனுசு ராசிக்கும் வலம் பெறுவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் அடுத்தடுத்து கைகூடும். கிடைப்பதை விட அஷ்டம பாதிப்புகளும் சிரமங்களும் கட்டுக்குள் இருப்பதோடு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி காலகட்டம் என்றாலும் கூட நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கிறார். அவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்து வலம் வருவதால் இந்த வேளையில் மோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மீன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதோடு பொருளாதார ரீதியான சிறப்பான உயர்வையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தை உறுதியாகவே மீன ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் உங்களுடைய முயற்சி சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் தனலாபத்தை மிகவும் வலுவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கைவிடுவதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது. எனவேதான் தவறவிடாமல் மீனராசிக்காரர்கள் 7.5 சனி காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய இந்த நல்ல அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் செவ்வாயும் அங்கு உச்சபலம் பெற்றிருப்பது இரட்டிப்பு நன்மையை உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு பெற்று தருவதால் இல்லத்தில் வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைப்பதோடு கடன் போன்ற தொல்லையிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இதோடு மட்டுமல்லாது பாக்கியஸ்தானத்தில் மிக வலுவாக வலம் வருகிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கிறார். இப்படி ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் நுழைவது, அஷ்டமத்தை விட்டு விலகுவது அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரனின் வீடாக இருக்கக்கூடிய ரிஷபராசி மற்றும் துலாம் ராசி ஆகிய 2 ராசிக்காரர்களுக்குமே சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல சுப நிகழ்வுகளை நல்ல செய்தியாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இல்லத்தில் பல சுபகாரியங்கள் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை விட அடுத்தடுத்து கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சுக்கிர
மங்கள யோகத்தின் காரணமாக விரைவாக சுகஸ்தானம் வலுப்பெறுவதால் பல நல்ல மாற்றங்களை துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். அதே போன்று 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பல வகையில் ஆதாயம் நிறைந்த நல்ல தகவல்கள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் நிறைவாக கிடைக்கும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அருளால் கலைத்துறையில் ரிஷபராசிக்காரர்கள் சாதனை புரிவதற்கான மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5இல் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார். பல கிரகநிலைகளுடன் இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும். உடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். நீங்கள் நினைப்பதை விட பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் அற்புதமாக கைகூட போகிறது. எனவே இந்த தருணத்தை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு பொன்பொருள் சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயம் உண்டு. அதேபோன்று முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை பெறக்கூடிய ராசியில் கடகராசியும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கடகராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய வகையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல இனிமையான நிகழ்வுகளை நிச்சயம் நிறைவாக பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே உண்டு. கடகராசிக்காரர்கள் தொலைத்த பொருளை கண்டடையக்கூடிய வாய்ப்பும் திருட்டு போன பொருளை மீட்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. இப்படி இந்த 6 ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலான நன்மை கிடைக்கக்கூடிய வேளையில் ராசியின் அதிபதியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் அங்கு உச்சபலம் பெற்றிருப்பதால் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தையும் பயமில்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். மகர ராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் ஜென்மத்தில் இருப்பதால் இதையும் விரைவாக செய்து முடிக்க முடியவில்லை என்றாலும் நிதானத்துடன் பொறுமையாக நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு வீண் விரயங்கள் அனைத்தும் சுப விரயங்களாக மாற்றக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் சற்று கூடுதலாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது 6இல் மறைந்த சுக்கிரனின் அமைப்பால் இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய சிறப்பான தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எதிரிகளும் நண்பர்களாக மாறும் நேரமாக பார்க்கப்படுகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மை கிடைக்கக்கூடிய வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க. அவர் மட்டுமல்ல செவ்வாய் உள்ளிட்ட பல கிரகநிலைகளும் அஷ்டமத்தில் இருப்பதால் மிதுன ராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆனால் ராசியின் அதிபதியும் உடன் இருப்பதால் அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். இருந்தாலும் கூடுதல் கவனத்துடன் மிதுன ராசிக்காரர்கள் செயல்படுவது நல்லது. மேலும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற வேண்டும் என்றால் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தொடர்ந்து 3 வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உங்களுக்கு உறுதியாகவே கைகூடும்.